வணக்கங்க. அமுதவியல் சமையல் என்ன வீடியோனா, இன்றைக்கி விநாயகர் சக்தி. அதுக்காண்டி விநாயகருக்கு வேண்டிய எல்லாமே நம்ம வீட்டிலேயே செஞ்சு காலையிலே வீடியோ போட்டாங்க இல்லையா ஷார்ட்ஸில், அந்த சாமி கொண்டு போய் கும்பிடலாம். வீட்டு சாமி வீட்டுக்கு உள்ள பிள்ளையாரையும் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே போய் கும்பிடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. சமையல் ஆரம்பிக்க போகிறேன். என்ன செய்ய போகிறோம்னா, புளியோதரை, பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, அதிரசம் செய்ய நேரம் இல்லைங்க. அதனால் கடையில் தான் வாங்கி வந்திருக்கு. இதெல்லாம் கொண்டு வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நான் சமைக்கிறத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வருவாங்க சமைக்கிறதுக்கு. சேர்ந்து தான் செய்ய போகிறோம். காமிக்கிறேன். அடுப்புலையும் கேஸ்லையும் செய்வோம்னா அடுப்பெல்லாம் அழகாக கோலம் போட்டு மொழிகி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ உலை வச்சுருக்கேன். இது புளியோதரைக்கு உலை கட்டியிருக்கோம். இப்போ கேஸ் அடுப்பை பார்ப்போம். கேஸ் அடுப்பும் காலையிலே தொடச்சிட்டு குங்குமம்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். இதில் பொங்கல் ரெடி பண்ண வச்சுருக்கேன். பாருங்க, உலை கொதிச்சு நல்லா பொங்கலுக்கு. இப்போ 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு 100 பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை அரிசியும் சேர்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். பொங்கலுக்கு வெள்ளத்தில் வேறு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அது நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். கரெக்டாக கிண்டி காட்டுறேன் பாருங்கள். பொங்கலுக்கு சர்க்கரை போட்டாச்சு, தேங்காய் போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ரெடி ஆகிட்டு. இப்போ நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு இறக்க வேண்டியதான். எப்படி பாருங்கள், கரெக்டாக பண்ணி வந்துருக்கு பாருங்கள். முந்திரி திராட்சை நிறைய வேணுங்கிறது போட்டாச்சு. பொங்கலை பார்த்திங்களா, செம்மையாக ரெடி ஆகிட்டு. இப்போ நெய் சேர்ப்போம். பொங்கலுக்கே நெய் தான், ஐயர் பொங்கல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடி வரையும் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். இது அதாவது பூதகம், அதாவது உள்ளரி வைப்போம் இல்லையா, இனிப்பு, அது செய்கிறதுக்காண்டி இது கொண்டக்கடலை பருப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் இதில் வேக வைப்போம். புளி சாதம் ரெடி பண்ணி கிண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த இருக்குது ரசம், சோறு வச்சோம் இல்லையா, அதை இதில் கொட்டியாச்சு. கிண்டி இதில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பூரணம் ரெடி பண்ணுறதுக்காண்டி கொழுக்கட்டைக்கு வெள்ளைக்கட்டி வச்சுருக்கோம். இது தண்ணி, இது மாவில் ஊற்றி கிண்டுறதுக்காண்டி தண்ணி கொதிக்குது. இப்போ மாவில் இதை ஊற்றி கிண்டணும். காமிக்கிறேன். மாவு இதில் இப்படி மாவு எடுத்துக்கிட்டு பூரணத்தை வைப்பா, பூரணத்தை ஐயில் வருது ரெடி பண்ண பூரணத்தை இதுக்குள்ளே அப்படியே அமுக்கிட்டு புளிக்கு வேலையே இல்லையே. நான் காப்பி சீட்டியை கழுவிட்டு தானே இப்போ எடுத்துக்கிட்டு வந்தேன். பாருங்க, இது அச்சில் கூட மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம். கடைசி காமிக்கிறேன். எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இலை கொழுக்கட்டை இது மாதிரியும் செய்யலான்ட்டு வச்சுருக்கோம். சாமிக்கு அலங்காரம் பண்ணி சோடிச்சாச்சு. இந்த பூ எடுத்துக்கிறா பாதத்தில் அம்பி, அந்த பிள்ளை வச்சுருக்க கொண்டா பாருங்க. இலை எங்கடா விடுற, ரசம், புளியோதரை, கொழுக்கட்டை மறந்துட்டான், பொங்கல், துவையல் புளி சோத்துக்கு, அப்புறம் சுண்டல்.
எங்கள் ஊர் பிள்ளையார் கருப்பு. எல்லாம் பாருங்க, எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு சாமி துக்க எல்லாம் ரெடி. சாமி கும்பிட்டு பிள்ளையாரை வந்து கரைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணி தூக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க. சாமியை தூக்கிட்டு பசங்கள்லாம் பாட்டு போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸு தான் ஆடிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக கரைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இதோட வீடியோ முடியுது. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.